ஐயா வணக்கம், வெல்கம் டு கரப்பாம்பூச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 8 தான் பார்க்க போறோம். ஒரு வழியா நம்ம ஐஸ்கிரீம்ல 7 சாப்டர் முடிச்சுட்டு இப்போ கடைசியா 8வது சாப்டர்ல காலடி எடுத்து வச்சுட்டோம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கேம் பிளேங்கிறதுனால பார்ட்டாக தான் வரும். இது பார்ட் 1. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஹலோ சார், என் பையனை 2 நாளாக காணும் சார். அவன் மட்டும் இல்லை சார், அவன் கூட இருக்கிற அவனோட நண்பர்களையும் ஒரு சில நாளாகவே காணும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஹலோ மேடம், உங்கள் பசங்க மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே நிறையா பசங்க காணாமல் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். மேடம், உங்கள் பையன் காணாமல் போன அன்னைக்கு அவன் எப்படி காணாமல் போனான்னு ஒரு சின்ன க்ளூ இருக்கா? சார், என் பையன் எப்படி காணாமல் போனாங்கிறதுக்காக எந்த க்ளூவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் அன்னைக்கு என் பையன் காணாமல் போன அன்னைக்கு வீட்டு வாசலில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நின்னுது. அப்போ ஒரு ஐஸ்கிரீம்காரன் பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருந்தான். ஏய் குண்டு பசங்களா, மரியாதையா கதவு திறங்கடா. ஏய்யா விடாத, அவன் உள்ள வந்துருவான். ஆமா, விடக்கூடாது. நண்பர்களே, நீங்க இப்படியே தடுத்துட்டே இருங்க. நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியை பண்றேன். ஓகே, இதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கண்ட்ரோல் ரூமை விட்டு நம்ம நண்பர்களோட தப்பிக்கிறதுக்கான வழியை பாருன்னு போட்டிருக்கு. ஓகே, வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோபார் இருக்கு. இதை வச்சு என்னடா பண்ணணும்? ஓகே, ஏங்க இங்கே பாருங்க, அந்த குச்சி ஐஸ் மண்டையை வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறான் கதவை. ஓகே, இப்போ என்னடா பண்ணணும்? கீழே ஒரு வழி போகுது. ஓகே, இது வழியாக தான் நம்ம தப்பிக்கணும் போல இருக்குது. இந்த சோஃபாவை அப்படியே தள்ளிட்டோம்னா இந்த வழி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக இந்த க்ரோபார் வச்சு திறந்துடுவோம். ஓகே, இப்போ இந்த வழியை அன்லாக் பண்ணிவிடுவோம். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, தப்பிச்சிருவோம். நண்பர்களே, எல்லாரும் ஓடி வாங்க. தப்பிக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். ஐயா இதோ வந்துட்டேன். ஏய் கதவை திறங்கடா. ஏய் வந்துட்டேன்டா. உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. எங்கடா இருக்கீங்க? அடே, தப்பிச்சு போயிட்டீங்களடா மறுபடியும். ஏய், எப்போ பார்த்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்களடா. இருங்கடா, கண்ட்ரோல் ரூம்ல எல்லா கண்ட்ரோலையும் மாத்தி வைக்கிறேன். உங்களால இனிமே இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாதுடா. இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த ஃபேக்டரியை விட்டு நீங்க முழுசா வெளியில போகவே முடியாதுடா. இருங்கடா, எல்லா இடத்தையும் லாக் போட்டு க்ளோஸ் பண்றேன். ஏய், என்னால முடியாதுடா. ஓடி ஓடி என் கால்லாம் வலிக்குது. இதுக்கு மேலேயும் ஓடணுன்னா என் கால் உடம்புல தனியா வந்துடும். ஐயா வாயமுடு. இங்க நண்பர்களே, அந்த ஐஸ்கிரீம் மண்டையை அவனோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிட்டான். அதனால இந்த ஃபேக்டரியில் இருக்கிற எல்லா டோரும் மூடிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். இங்கே பாருங்க, எனக்கு இந்த மேப் கிடச்சிருக்கு. அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஒரு 3 ஜென்ரேட்டர் தான் ஆப்ரேட் பண்ணுது. அந்த 3 ஜென்ரேட்டரையும் நம்ம எப்படியாவது ஆப்ரேட் பண்ண விடாமல் தடுக்கணும். அப்படி பண்ணிட்டா இந்த டோர்லாம் ஓப்பன் ஆகிடும், நம்ம தப்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, என்கிட்ட இந்த வாக்கி டாக்கி இருக்கு. யாராவது என்கிட்ட பேசணும்னா இந்த வாக்கி டாக்கியை வச்சு பேசிக்கலாம். எப்போ இந்த ஐடியா சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஜென்ரேட்டர்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, வாங்க நண்பர்களே, இப்போலேருந்தே அந்த ஜென்ரேட்டர்லாம் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப்ஸ் காட்டேஜுங்கிற ஒரு மேப்பு தான் வந்து முடிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, நம்ம வந்து ஜோசப்ஸ் காட்டேஜுக்கே போயிடுவோம். இப்போ வந்து இதில் இத்தனை கன் இருக்குது. என்ன கன் எடுக்கலாம்? ராட் கன். ஓகே, இதை எடுத்துகிட்டு வெளில போவோம். இப்போ வந்து நம்ம மைக்காக தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம் இந்த கேமில். ஓகே, இப்போ வந்து வெளியே போகிறதுக்கான வழி வந்து அங்கே கீழே ஓரமாக இருக்குது. அந்த சந்து வழியாக தான் வெளியே போகணும் போல். ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா, ராடு இவங்கள மாதிரி பெரிய வில்லனுக்கெலாம் வந்து ட்ராப் வச்சா வந்து இவங்க வந்து வெடிக்க வச்சிடலான்னு போட்டிருக்கு. ஓகே, வாங்க வெளியே போவோம். இதுதான் என் பையனோட ஃபேக்டரியா? நான் அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அவனை முதல்ல சந்திச்சு அவனை கட்டி பிடிக்கணும் போல எனக்கு தோணுது. யாருங்க? இந்த மாதிரி கேவலமான கிரீச்சர் என் பையனா இருக்க வாய்ப்பில்லை. அதனால உன்னை என் சுத்தியலால அடிக்க போறேன்.
இந்த சூனியக்காரி இங்கேயும் வந்துருச்சு. ஓடுங்க ஓடுங்க. ஏய் ஓடாதடா. இந்தா வாங்கிக்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஈவில் நன்னை வந்து நம்ம உரைச்சி விட்டோம். என்னது முதல்ல படமா? ஐயோ முதல்ல வேற இருக்கா அதில் எக்க. ஐயோ வருது, ஓடுங்க. ஐயோ முதல்ல இந்தா வாங்கிக்க. ஐயோ என்னது முதலைக்கு உயிர் வந்துருச்சு. ஓ முதல்ல மயக்கம்லாம் போடாதா? ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த முதலைக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த முதலையெல்லாம் வந்து இந்த கன்னெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாது போல இருக்குது. ஓகே, ஈவில் நன்னை கூட வந்து அடிச்சிடலாம் போல். இந்த முதலையை வந்து ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. ரைட்டு. இப்போ வந்து நேராக போவோம். இதுதான் வந்து இந்த ஜோசப்ஸ் காட்டேஜ்னு நினைக்கிறேன். மேலே வந்து சுள்ளைவன் எழுதியிருக்கு. இதாக தான் இருக்கும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஏங்க இங்கே பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது. இதான் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் போல இருக்குது. ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து முதல்ல வந்து இந்த இடத்த வந்து காவல் காக்குது. அங்கே வந்து ஒரு சாவி இருக்கும். அந்த முதலைக்கு தெரியாமல் அந்த சாவி எடுத்துகிட்டு வான்னு போட்டிருக்கு. ஓகே ஐயா இந்தா போகிற வழியில் எனக்கு இது கிடையாது. ஏங்க இங்கே பாருங்க முதலை முட்டை. ஓகே, இந்த முதலை முட்டையை வச்சு தான் அந்த முதலையை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி அந்த முதலையோட கூடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்குது அந்த முதலையோட கூடு. ஓகே, நைஸாக போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஐயோ ஏக்கியா ஜஸ்ட்டு பிஸில் தப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் விட்டுருந்தா கூட முதல்ல நம்மளை லபக்குன்னு தின்னுருக்கோம். ஓகே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 முதலை முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு முதலை முட்டை தான் வச்சுருக்கோம். இன்னும் 2 முட்டை எங்கே இருக்குதுன்னு தெரில. அது தேடி கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த மாதிரி ரூம்குள்ளெல்லாம் வந்து தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த இதுக்குள்ளே எதுனா இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, திறந்திடு சீசே. இருக்குது. ஓகே, 2வது முதல்ல முட்டையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போவோம். ஏன்னா போன தடவை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். இந்த தடவை வந்து அந்த முதல்ல இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே போவோம். லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த முதல்ல இங்கே இல்லை. ஆமாம் இல்லை. நைஸாக வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே வச்சாச்சு. ஐயோ ஏண்டா இந்த முதல்ல இங்கேயே டேரா போட்டுடுச்சா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த தடவையும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தப்பிச்சிருக்கோம். நம்ம வந்து 2 முதல்ல முட்டை வச்சிட்டோம். இப்போ 3வதாக ஒரு முட்டை தேடணும். அது எங்கே இருக்குங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போவோம் நம்ம சேஃப்டிக்கு. ஏங்க இங்கே பாருங்கள் ஷார்ட் கன்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஷார்ட் கன் வந்து இப்போ எடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ரைட்டு, நம்ம வந்து இப்பொழுதுக்கு இந்த கண்ணே வச்சு சமாளிப்போம். அந்த ஈவில் நன் குறுக்க வந்தால் அவன் மூஞ்சிலேயே ஒரே அடியாக போட்டு படுக்க போட்டுருவோம். அதுக்கு தான் இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இங்கே இருக்குதுங்க முதல்ல. ஓகே, இந்த முதல்ல கண்ணில் மட்டும் சிக்கிடவே கூடாது. இந்த தண்ணியில் காலை ஐயோ எங்கேயோ பார்த்துட்டா. ஓடுங்க ஓடுங்க. ஏய் சூனியாக்காரி எங்கடி இருக்க? ஏய் உன்னை குருமா வைக்காம விட மாட்டேன்டா. ஓ நீ அங்கே வரியா? வா வா வா, இந்தா வாங்கிக்க. ஓகே, 60 செகண்டுக்கு வந்து இவ வந்து வரமாட்டான்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து நேராக போயிட்டு இங்கே இருக்குதுங்க. என்னது இது? 3வது முதல்ல முட்டை இதுவும் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முதல்ல கூட்டில் வச்சுருவோம். அந்த முதல்ல இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிறவளையும் நமக்கு சேஃப்டி. நேராக போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ரைட்டு, இப்போ நேராக போயிட்டு இந்த முதல்ல அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தெரியாமல் நைஸாக போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, முதல்ல எங்கடா? முதலையை காணோம். வச்சுருவோம். ஐயோ டேய் ஏங்க இது என்ன மந்திரக்கார முதலையாக இருக்குது? அங்கே தானே இருந்தது நம்ம பார்க்கும்போது. இப்போ எப்படி திடீர்னு இங்கே வந்தது? ஓகே, எப்படியோ நம்ம வந்து வச்சுட்டு வந்தாச்சு. முதல்ல வந்து இப்போ அதோட முட்டையை பார்த்துட்ருக்கோம். அந்த கீ வந்து இங்கே இருக்குது. இந்த கீயை நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம போயிடுவோம். எவ்வளோ நேரம்டா ஆகுது? இதுக்கு தான் வந்து இந்த 3 முதல்ல முட்டையை வைக்க சொன்னீங்களா? அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. அந்த 3 முதல்ல முட்டையும் எடுக்கலைன்னா ஒன்று இந்த முதலைக்கிட்ட மாட்டி செத்துருப்போம், இல்லைனா இந்த சூனியக்காரிகிட்ட மாட்டி செத்துருப்போம். ஏன்னா ரொம்ப பொறுமையாக வருது இந்த கேட் கீ எடுக்கும்போது. ரைட்டே, இப்போ இந்த கீயை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எழுத்தாப்பில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது, கண்ட்ரோல் ரூம் மாதிரி. இதுக்குள்ளே திறந்து இதில் வந்து இந்த சாவியை வச்சிடணும். ஓகே, இங்கே தான் அந்த சாவியை வைக்கணும். இதை வச்சா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஆமாம், கேட்டு திறந்துருச்சு. இதான் காட்டுக்கு போகிற வழி. ஆனால் வந்து ஃபாரஸ்ட்டு வந்து நம்ம போகிறது வந்து ரிஸ்க்குன்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஏங்க இங்கே முன்ன ஒரு கன்று இருந்ததில்ல, ஷார்ட் கன்று, அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு.
யாரா இருக்கும்? நம்ம வந்து மைக்கா விளையாடுறோம். அந்த குண்டு பயபுள்ள வந்து உள்ளே இருக்கான். அந்த பொண்ணு வந்து உள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த மஞ்சள் பனியன் போட்டிருப்பானே ஜே, அவன் தான் அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிருக்கான் போல இருக்கு. ரைட்டு. என்னது எனிமி ஃபெயிண்டடு வேக்கப் இன் 60 செகண்டா? எந்த எனிமி ஃபெயிண்டடு? ஐயையோ யாரா அது? ஒருவேளை அந்த முதலையா இருக்குமோ? அந்த முதலை தான் போட்டு தள்ள முடியாது, அது அங்கெல்லாம் படுத்து கிடக்கு. ஓகே, வேற யாரா இருக்கும்? ஏங்க இங்கே பாருங்க, யாருங்க இந்த சூனியக்காரிக்கு சூனியம் போட்டது? ஓ இவன் தானா? இவன் தாங்க இந்த கன்னை வச்சு போட்டு தள்ளியிருக்கான். ஓகே, இந்த கன்னை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. கன்னை கொடுத்துட்டு அவன் மாயமாயிட்டான். ஓகே, சூனியக்காரி உனக்கு வேணும்டி. ஓகே, நம்மக்கிட்ட தான் இன்ஃபைனைட் புல்லட் இருக்குது, அதனால புல்லட்டுக்கெலாம் நம்மக்கிட்ட பஞ்சமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குமா, அதை வந்து சுட்டு உடைக்கணும்னு போட்டிருக்கு. அது இந்த கேட்டு கரேஜுக்கு மேலே தான் இருக்குது. எங்கடா போக முடியல. ஓகே, இந்த படிக்கட்டு மேலே ஏறிடுவோம். இங்கே பாருங்கள், இதான் அந்த மெக்கானிசமு. எய்ம் ஷூட். ஓகே, இப்போ வந்து சுட்டாச்சு. இப்போ நேராக கீழே இறங்குவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராஜ் டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேனை ஓட்ட போகிறோம். ஓகே, ஐயே ஜார்லி, வேன் மேலே ஏறு. இதோ இருறா ஏறு. எப்பா எம்மா பெரிய பாரு, ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்பா எப்படியோ ஏறி வந்தாச்சு. எப்பா வேன் எடுத்துட்டு வாயா, ஏறு. எப்பா எப்படியோ வேன் வந்தாச்சு. இதுக்கு மேலே ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்துவோம். பச்சுக்கு. ஓகே, ஏறியாச்சு, வாங்க கிளம்பலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏதோ ரீசார்ஜுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் மாதிரி போட்டு இந்த டவர்லலாம் என்னவோ இருக்குமா, அதை வந்து இந்த கன்னை வச்சு சுடணும்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ வண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபேக்ட்ரி போல் இருக்குது. இங்கே வந்து காட்டுக்குள்ளெல்லாம் இந்த ஃபேக்ட்ரியோட பகுதி வந்து இருக்குது. ஒரே புகை மண்டலமாக இருக்குது இந்த இடமே. ஓகே, இங்கே எக்ஸ் போட்டு ஒரு சில இடம் இருக்குது, அங்கெல்லாம் சுடணும். ஓகே, பச்சைக்கே. ஓகே, இங்கே ஒன்று. பச்சைக்கே. ஐயோ யாரா நீ? சாவு. ஐயோ செத்து போக மாட்டேங்கிறான். எப்பா இவனுங்களாம் வேற ஓடி வருவானுங்களா நடுவில்? ஐயோ இன்னொன்று. ஐயோப்பா, அப்போ இது சும்மா பண்ண முடியாதா? இவனுங்களாம் வேறு தடையாக வருவானுங்க போல இருக்கு. இவனுங்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இவனுங்களையும் சுட்டுட்டு அந்த எக்ஸையும் சுடணும் போல இருக்கு. அப்பப்போ புல்லட் ரீசார்ஜ் ஆகும் போல். ஓகே, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதை சுட்டுருவோம். அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று. ஓகே, இங்கே ஒன்று. ஓகே, மேலே ஒன்று இருக்குது. ஓகே, அது சுட்டுருவோம். என்ன சுட முடியல. ஓகே, சுட்டாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் ஓடி வரான். அவன் வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இன்னொரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, இன்னொரு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு சில எக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே ஒன்று இருக்குது, அதை சுட்டுருவோம். ஓகே, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. சுட முடியல. ஓகே, அங்கே ஒன்று. சுட்டாச்சு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து எங்கடா அவனை? செத்துப்போ. ஓகே, இங்கே ஒன்று. சுட்டாச்சு. இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஏங்க இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்குது. இந்த காடே வந்து இந்த ஐஸ்கிரீம் மண்டையனோடதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக இவனோட ஃபேக்ட்ரியோட இதெல்லாம் கட்டி வச்சுருக்கான். அங்கே அந்த மினி ராடை வந்து ஒரு 10-15 பேரை வேலைக்கு போட்டிருக்கான். இது மொத்த இடத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 100-150 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்குது, இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக சுடணும். மேலே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே ஒருத்தன் வரான். செத்துப்போ. ஐயோ என்ன சாக மாட்டேங்கிறான். எப்போ டேய் தப்பிச்சு வரியாடா. ஓகே, எல்லாத்தையும் போட்டு தெளியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு தெரில. வண்டி போகுது, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னொன்று இருக்குங்க, இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தடவையாவது எவனும் இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கணும். ரைட்டு, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத சுட்டுருவோம். ஓகே, இங்கே ஒன்று, அப்புறமா அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே என்னடா சுடுற அவசரத்தில் நான் இவனை கவனிக்கவே இல்லை. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, விழுந்துருச்சு. ஓகே,
இந்த வீடியோவும் வந்து இதோட முடியுது. இந்த பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, அது நின்றுடுச்சு. ஓகே, இந்த கேமில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும், செக் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இவனுங்களே தந்துடுவானுங்க. இதோட இந்த ஜோசப் காட்டேஜ் எபிசோடு வந்து முடியுது. அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த 2 பார்ட்டில் வந்து மிச்சதெல்லாமும் வரும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.